10ஆம் வகுப்பு இயல் 7 விதைநெல். இந்த இயலில் முதல் பாடம் சிற்றகல் ஒளி. சிற்றகல் ஒளி மா.பொ. சி அப்படின்னு அழைக்கப்படுற மா.பொ. சிவஞானம். இவரை பற்றி சொல்லணும்னா இவரை சிலம்பு செல்வர்னு சொல்லலாம், இவரை சிவஞானின்னு சொல்லுவாங்க. இவருக்கு பெற்றோர்கிட்ட பேர் ஞானப்பிரகாசம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், இவரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடம் தமிழுக்கு ரொம்ப முக்கியமாக இல்லையோ, ஆனால் ஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஐஎன்எம்மில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 1906 காந்தி சத்தியாகிரகம் தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார். இதுக்கும் தமிழுக்கு சம்மந்தம் இல்லை, பட் கேட்பாங்க பாருங்கள். 1906 காந்தி தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தை தொடங்கி வைத்தார். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து அதே வருஷத்தில் வ.உ.சி. சுதேசிய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. இதுனா 1906. நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். கொழும்பு டு தூத்துக்குடிக்கு 1906 லாவா காலியோன்ற 2 கப்பலை தொடங்கியிருப்பார். ஸோ அதே இயரில் தான் இவர் பிறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு பெற்றோர்கிட்ட பெயர் ஞானப்பிரகாசம். ஆனால் சரபையர் அப்படின்ற ஒரு முதியவர், ஒரு வயசானவர் இவருக்கு சிவஞானி பேர் வச்சாங்க. அப்போ ஞானப்பிரகாசம் இவர் தான், சிவஞானி இவர் தான். ஞானப்பிரகாசம் பேர் வச்சது அவங்களோட பேரண்ட்ஸ், பெற்றோர்கள். பெற்றோர் யாருன்னா பொன்னுச்சாமி, சிவகாமி. பெற்றோர் பேர் அந்தளவுக்கு டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. சரபையர் அப்படின்ற ஒரு வயசான ஒருத்தவர் சிவஞானி அப்படின்னு இவருக்கு பேர் வச்சுருக்காரு. வறுமையில் இழந்த கல்வி. ஸோ இவருக்கு கல்வி வறுமையினால் தடுக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது. செவிச்செல்வம் பெற்றேன். இது கீழே என்ன வரும்னா, அவங்க அம்மா அன்னை அள்ளி அரசாணை மாலை, பவளக்கொடி மாலை அப்படின்னு 2 அம்மானை பாடல்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறமா சித்தர் பாடல்களை இவராக பாடி வச்சுருக்காரு. அப்போ அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது என்னென்னா, அள்ளி அரசாணை மாலை, பவளக்கொடி மாலை, இந்த 2 அம்மானை பாடல்கள். சித்தர் பாடல்களை அவராக விரும்பி படிச்சிருக்காரு. திருப்பாதிரி புலியூரில் ஞானியாரடிகளுக்கு மிகுந்த பங்கு இருக்குது இவருக்கு கேள்வி ஞானத்துக்காக. ஸோ இவருக்கு திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள் அப்படின்னு ஒருத்தவர் இவருக்கு கேள்வி ஞானம் கொடுத்துருக்காரு. அடுத்து புத்தக பித்தன்னாலும் நம்ம மா.பொ.சி. சாப்பாடு காசு இல்லைன்னா கூட, கொஞ்சம் காசு இருந்தால் கூட கொஞ்சம் காசுக்கு சாப்பாடு சாப்பிடாமல் வந்து புக்ஸ் வாங்கிட்டு வரான். அடுத்து காங்கிரஸ் அப்படின்னா தமிழில் பேராய கட்சி. ரொம்ப நாளையும் தெரில. ஸோ காங்கிரஸ் அப்படின்னாவே தமிழில் பேராய கட்சி. 1931 காந்தி இருவின் ஒப்பந்தம். 1931 காந்தி இருவின் ஒப்பந்தம். இந்த இயர் அப்போ தான் தீண்டாமை விலக்கு, அப்புறம் கதர், இது சம்மந்தமான போராட்டங்கள் இருந்துச்சு. கதர் விற்பனை, தீண்டாமை விலக்கு, இதில் இவர் கலந்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழா துல்லியல். இந்த கோர்ஸை கொடுத்து யார் கொடுத்தாருன்னு கேட்கலாம், எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். 1932 செப்டம்பர் 30. அப்போ தமிழா துல்லியல் அப்படின்னு நம்ம மா.பொ.சி. சொல்கிறாரு. பழங்காலத்திலேயே பாண்டியனோட பெருமை, சோழன் சிறப்பு, சேரன் மாண்பு. இந்த பொறுத்துகளை கேட்கலாம். ஸோ பாண்டியனின் பெருமை, சோழர் சிறப்பு, சேர மாண்பு, இது எல்லாத்தையும் சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு அழைப்பை விடுக்கிறாரு. ஸோ தமிழர்களுக்காக ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு அழைப்பை விடுக்கிறாரு. யாருன்னா மா.பொ.சி. இதை மட்டும் பார்த்துக்குங்க, பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. பாண்டியரோட பெருமை, சோழன் சிறப்பு, சேரன் மாண்பு. ஸோ அதுக்காக இவருக்கு 6 மாதம் ஜெயில், சிறை தண்டனை. அடுத்து 1942 ஆகஸ்ட் 8. அதப்போ இந்தியா விட்டு வெள்ளையனை வெளியேறு மூமெண்ட் நடக்குது. ஸோ அகில இந்திய பேராய கட்சி அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. ஸோ பேராய கட்சி, காங்கிரஸ் கட்சி இது நிறைவேற்றுது. இது எந்த இடம்னா பம்பாய். இப்போ பம்பாய் பேராய கட்சி வெள்ளையனை வெளியேறு மூமெண்ட்டை கொண்டு வராங்க 1942 ஆகஸ்ட் 8. அடுத்து மற்ற எல்லாமே கதை மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தமிழகம் பற்றிய கனவு. இதில் எதை பற்றி சொல்லிப்பாங்கன்னா, தெற்கெல்லை கிளர்ச்சி, தெற்கெல்லை அண்டு வடக்கெல்லை போராட்டம், இதை பற்றி சொல்லிப்பாங்க. அப்புறம் K.M. பணிக்கர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த பணிக்கர் கமிஷன் பற்றியும் படாஸ்கர் கமிஷன் பற்றி சொல்லிப்பாங்க. இதெல்லாமே ஹிஸ்ட்ரியிலையும் முக்கியமாக ஐஎன்எம்மில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். வடக்கலை மீட்சியின் முதல் முயற்சி எதுனா 1947 ஆகஸ்ட் 15 அன்று நடந்தது. ஸோ அப்போ தான் வடக்கலை மீட்சிக்கான முதல் முயற்சி அப்படின்னு மா.பொ.சி. சொல்கிறாரு. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், தமிழாசன் மங்களங்கிழார். ஸோ மங்களங்கிழார் அவரை பற்றி சொல்கிறாங்க. தமிழரசு கழகம் சென்னையில் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது.
அப்போ மங்களங்கிழாரும் இவரும் மாப்போசியும் இணைந்து தமிழரசு கழகம், இவங்க நடத்தின கழகம், ஆரம்பித்த கழகம் தமிழரசு கழகம். அடுத்து சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தினாங்க. சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தினாங்க. சித்தூர் புத்தூர் திருத்தணியில் வடக்கெல்லை போராட்டம், சித்தூர் புத்தூர் திருத்தணியில் வடக்கெல்லை போராட்டம் நடந்துச்சு. அடுத்து ராஜமுந்தி சிறையில் இருந்த திருவாலங்காடு கோவிந்தராசன், பழனியை சேர்ந்த மாணிக்கம், இவங்க 2 பேருமே இந்த போராட்டத்துக்காக உயிர்த்திருந்தாங்க. எந்த போராட்டம்? வடக்கெல்லை கிளர்ச்சி. அடுத்து சர்தார் KM பணிக்கர் கமிஷன். ஸோ பணிக்கர் தலைமையிலான மத்திய அரசு அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தூர் மாவட்டம் முழுவதும் ஆந்திராவுக்கு கொடுத்துருச்சு. அப்போ சித்தூரை ஆந்திராவுக்கு கொடுத்ததுக்கு காரணமான கமிஷன் எதுனா KM பணிக்கர் கமிஷன். அடுத்து இப்போ நம்ம சிலம்பு செல்வம்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சிலப்பதிகாரம் காப்பியம், இந்த பாக்ஸை பாருங்கள். சிலப்பதிகாரம் காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்காக கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்ன உறுதியாக கூறுகிறேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. அப்போ தமிழினத்தின் பொது சொத்து எது? சிலப்பதிகாரம். எனவே தான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் இவரை சிலம்பு செல்வர் மாப்போசின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சிலப்பதிகாரத்தை மெயினாக சொல்கிறாங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் காவிரி பூம்பட்டின அந்த கதை ஆரம்பித்து சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இந்த 3 நாடுமே இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். பாண்டிய நாட்டில் தான் பிழைக்கலாம்ட்டு போவாங்க. போய் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஹஸ்பண்ட் இறந்துவார். அதுக்கப்புறமா திரும்ப இங்கே சேரநாட்டுக்கு வந்து உங்கள் தெய்வமாயிருவாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை. ஸோ 3 நாட்டுமே நினச்சி தமிழ்நாடு அப்படின்னு முதல்ல கொண்டு வந்து சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தை இவர் கையில் எடுத்து சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு மாப்போசி. அதனால தான் சிலப்பதிகாரத்தை அவர் எடுத்திருக்காரு. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், படாஸ்கர் ஆணையம் திருத்தணி வரையுள்ள தமிழினங்கள் மீட்டன. அப்போ திருத்தணியில் இருக்கிற தமிழினத்தை மீட்டது என்ன ஆணையம் அப்படின்னா படாஸ்கர் ஆணையம். அடுத்து சென்னையை மீட்டும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது சென்னை தமிழ்நாடு நமக்கு வேணும்னு கேட்டிருப்போம், ஆந்திராக்காரங்க அவங்க எனக்கு வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது எப்படி திரும்ப நமக்கு கிடச்சிச்சு சென்னை அப்படின்றது இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது சென்னை ஆந்திரா கொடுத்தீங்க அப்படின்னா ராஜாஜி நான் பதவியை திறந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து ஒரு நபர் ஆணையம் அப்படின்னு சொல்லப்படுற வாஞ்சி தலைமையிலான ஆணையம். அப்போ வாஞ்சி ஆணையம்னாலும் ஒரு நபர் ஆணையம்னாலும் ஒன்று தான். ஆந்திராவின் தலைநகரை சென்னை இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆந்திரா தலைநகராக சென்னை இருக்குன்னு சொன்னாங்க. வாஞ்சிநாதன் ஒரு நபர் ஆணையம் ஆந்திராக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. செங்கல்வராயன் அவர் தலைமையில் இருந்த ஒரு சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு மாப்போசி சொல்லியிருக்காரு. அப்போ மாப்போசி தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என யார் தலைவராக உள்ள மாநாட்டில் கூறினார் அப்படின்னு கேட்டால் செங்கல்வராயன். அடுத்து நேரு 25/3/1953 நேரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆந்திரா அரசோட தலைநகரம் ஆந்திராவோட எல்லைக்குள்ளே மட்டும்தான் வரும், தமிழ்நாட்டுக்குள்ளே வராது, முக்கியமாக சென்னை உங்களுக்கு தர முடியாதுன்ட்டார் நேரு. அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்னை ஆந்திராவுக்கு வேணும்ன்ட்டு சொன்னாங்களா, அதுக்கு ராஜாஜி நான் பதவி திறந்துடுவேன்னு சொன்னார். வாஞ்சிநாதரோட ஒரு நபர் ஆணையம் என்ன சொன்னிச்சு, ஆந்திராவோட தலைநகரம் சென்னை தான் வேணும்னு சொன்னிச்சு. அதுக்கு நம்மால் மாப்போசி என்ன சொன்னார், தலையை கொடுத்துன்னு தலைநகர் காப்போம்ட்டு செங்கல்வராயன் தலைமையில் இருக்கிற ஒரு மாநாட்டில் சொன்னார். கடைசியாக நேரு என்ன சொல்லிட்டாரு, உங்களோட எல்லைன்னா உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஆந்திராவோட தலைநகரம் ஆந்திராக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு 1953 25/3/1953 சொல்லிட்டாரு. அடுத்து தெற்கலை போராட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். வடக்கலையை பார்த்துட்டோம், மங்களூர் கிளார் வந்தார், மங்களங்கிழார். அடுத்து தெற்கலை போராட்டம். இந்த இடத்துல பாருங்கள், வடீஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தில் முதல்ல அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த பேச்சு தான் தெற்கலை கிளர்ச்சியை பற்றின முதல் பேச்சு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு 1953-54 ஆண்டு தெற்கலை பகுதியில் கேரளா, திருவிதாங்கூர், தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சி தமிழகம் முழுவதும் அளவில் தொடங்கியதே தமிழரசு கழகம் தான். ஸோ இந்த தெற்கலை கிளர்ச்சி வடக்கலை கிளர்ச்சி எல்லாத்துக்குமே மெயின் காரணம் எதுனா இந்த தமிழரசு கழகம். யார் ஆரம்பித்தது? நம்ம மாப்போசியும் தமிழாசன் மங்களங்கிழாரும். அடுத்து
இதில் சிலர் இறந்துருப்பாங்க துப்பாக்கி சூழல, சில பேர் ஜெயிலில் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மார்ஷல் நேசமணி இவரை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவர் தான் கன்னியாகுமரியை நமக்கு இணைச்சவர், எனக்கு காரணமாக இருந்தவர். நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார். குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் மார்ஷல் நேசமணி. அதனால் இவரை மார்ஷல் நேசமணி சொல்கிறாங்க. 1956 நவம்பர் 1ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது. இது தென்னிலையாக மாறியது. தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவில் சிலையும் மணிமண்டபமும் அமைத்தது. அடுத்து ஃபசல் அலி கமிட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ஃபசல் அலி ஆணையம் 1955 அக்டோபர் 10 இது ஒரு பரிந்துரையை கொடுக்குது. இந்த பரிந்துரைப்படி மலபார் கேரளாக்கும், ஆழ்குளம், விலவங்கோடு, தோவாலை, அகதீஸ்வரம், செங்கோட்டை இதெல்லாமே தமிழ்நாட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தான் இங்கே இருக்குது. திருவிதாங்கூர், கொச்சி ராஜ்யத்தில் உள்ள கல்குளம், விலவங்கோடு, தேவாலை, அகதீஸ்வரம், செங்கோட்டை இதெல்லாமே தமிழ்நாட்டுடைய இணைஞ்சிருச்சு. மலபார் மாவட்டம் கேரளா கூட போயிடுச்சு. அடுத்து புறநானூறு சிலப்பதிகாரம். இந்த 2 இடத்துலையுமே வேங்கடமலையும் வடக்கல்லையாகவும், குமரி முனை அப்படின்னா கன்னியாகுமரியை தெற்கலையாகவும் சொல்கிறாங்க. பட் அது இப்போ நம்ம கையில் இல்லை அப்படின்ட்டு மாப்போசி ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாரு. எப்படின்னா வடக்கெல்லை வேங்கடமலை முதல் தெற்கலை கன்னியாகுமரி வரை அப்படின்னு சிலப்பதிகாரம், புறநானூறு இந்த 2 நூல்களுமே சொல்கிறாங்க. அடுத்து கடல் கடந்த வணிகம். இதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா எழுதிக்கங்க. கடந்த முசிறி டு அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் பிராக்கெட்டில் எகிப்துன்னு போட்டுக்குங்க. முசிறி டு அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் பிராக்கெட்டில் எகிப்து ஒரு ஹைஃபன் போட்டு வணிக ஒப்பந்தம் ட்ரேடிங். அந்த வணிக ஒப்பந்தம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னா பாப்ரஸ். அந்த வணிக ஒப்பந்தம் வியன்னா பாப்ரஸ் அப்படின்னு ஆஸ்திரியா ஹிட்லர் பிறந்த ஒரு ஆஸ்திரியாவில் இருக்குது. பாப்ரஸ் அப்படின்னா ஒரு நாணல் புல். இந்த கத்தாழி செடியெலாம் நம்ம பேர் எழுதுவோம்ல, அதே மாதிரி ஓலைச்சுவடி மாதிரி அங்கே ஃபாரினில் யூஸ் பண்ணுற அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் பாப்ரஸ். ஸோ வியன்னா பாப்ரஸில் முசிறி துறைமுகத்துலேருந்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகம், எகிப்தில் இருக்கிற அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துக்கு ஒரு ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னா பாப்ரஸ் ஆஸ்திரியாவில் இருக்குது. இது கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அவ்வளோதான். அடுத்த நூல் வெளியை பொறுத்த வரைக்கும் மாப்போ சிவஞானம் எனது போராட்டம் தன் வரலாறு நூல் இவர் எழுதியிருக்காரு. ஸோ எனது போராட்டம்னா மாப்போசி. இவர் சிலம்பு செல்வம்னு சொல்லுவாங்க. 1952 to 54 வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 72 to 78 வரைக்கும் சட்டமன்ற மேலவை தலைவராகவும் ஆயிருக்காரு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்கு 1966 சாகித்ய விருது பெற்றிருக்காரு. தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகர்னா வேற ஒன்றும் இல்லை, டி நகர். ஸோ சென்னை டி நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. அடுத்து ஏர் புதிதா கூப்பா ராஜகோபாலன், கும்பகோணம். ஸோ கூப்பா ராஜகோபாலன் ஏர் புதிதாங்கிறது குப்பாராவோட படைப்புகள். இவர் பாரதமணி, பாரதேவி, தமிழ்நாடு, கிராம ஊழியன் இந்த மாதிரியான இடத்துல இதழாசிரியர் இருந்திருப்பார். இவரோட நூல் ஆத்ம சிந்தனை அகலிகை. ஸோ இவரை பற்றி பார்க்க போகிறோம். முதல் மலை விழுந்ததும் இவர் தான். ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. சங்க தமிழரின் திணைவாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. அடுத்து வேளாண்மை செழிக்கவும் சித்திரை திங்கள் பொன்னேர் பூட்டல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும். சித்திரை திங்கள் பொன்னேர் பூட்டல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும். ஏர் புதிதா குப்பாரா படைப்புகள் 1902 கும்பகோணத்தில் குப்பாராவ் மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர். இவர் எழுதின புக்கை இவர் எதுலாம் இதழாசிரியர் வந்திருக்காருன்றதை நான் சொல்கிற ஆர்டர் பண்ணி எழுதிக்குங்க. பாரதமணி, பாரத தேவி, தமிழ்நாடு, கிராம ஊழியன். திரும்ப சொல்கிறேன், இவர் எந்தெல்லாம் இதழ் ஆசிரியர் இருந்திருக்காருன்னு நான் சொல்கிற ஆர்டர் பண்ணி எழுதிக்கங்க. பாரதமணி, பாரத தேவி, தமிழ்நாடு, கிராம ஊழியன். ஓகே, இது எப்படி ஞாபகம் சொல்ல பார்க்கலாம். பாரத மணியும் தேவியும் தமிழ்நாடு கிராம ஊழியன் பேங்க்குக்கு போகிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அகலிகை ஆத்ம சிந்தனை குப்பா ராஜகோபாலன். அடுத்து மெய்கீர்த்தி. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த மெய்கீர்த்தி எழுதுனது 2ஆம் ராஜராஜன்.
மெய்கீர்த்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் சொல்ல எழுதிக்கங்க. அது புக்குக்குள்ளே இருக்குது, தனியாக நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஸோ நான் சொல்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெய்கீர்த்தி புலவரால் எழுதி கல் தச்சரால் பொறிக்கப்படும். இது முதலாம் ராஜராஜன் காலத்தை உடையது. இதோ இங்கே இருக்குது. முதலாம் ராஜராஜன் காலத்தில் உடையது. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சரால் கல்லில் செதுக்கப்படும். அது பக்கம் எழுதிக்கங்க. இது வம்ச பாரம்பரியம் விதந்து ஓதப்படவில்லை. ஆனால் பிறகு வம்ச பாரம்பரியம் வந்து ஓதப்பட்டது. ஸோ ஸ்டார்டிங்கில் வம்ச பாரம்பரியம் விதந்து ஓதப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்புறம் அப்டேட்டில் வம்ச பாரம்பரியம் விதந்து ஓதப்பட்டுச்சு. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது எதுனா முதலாம் ராஜராஜனோடது. இது 8ஆம் ஆண்டில் அவர் எழுதியிருக்காரு. தன் ஆட்சிக்கு வந்து 8ஆம் ஆண்டில் எழுதியிருக்காரு. கோப்பரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தின்னு அழைக்கப்படுறது 2ஆம் ராஜராஜன். ஸோ இவர் கொடுத்ததில் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்தும். இவர் எழுதின மெய்கீர்த்தி மொத்தம் 2. அதில் 91 அடிகளை கொண்டது ஒன்று, இன்னொன்று எவ்வளோன்னு நமக்கு சொல்லலை. இந்த மெய்கீர்த்தியை தமிழ் இணைய கல்விக் கழகத்திலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த பாட்டை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் நின்ற காவல் நெறி பூண்ட நெறியல்லது நினையாது தந்தையில்லோர் தந்தையாகி தாயாரில்லோர் தாயாராகவும். ஸோ இதை கொடுத்து இது யாரை பற்றி அப்படின்னா 2ஆம் ராஜராஜன். அப்புறம் இதை பாருங்கள். 2ஆம் ராஜராஜன் காலத்து கல்வெட்டு 11ஆம் நூற்றாண்டு தஞ்சை பெரிய கோவில். அடுத்து இது புக் பேக் கொஸ்டின். நெறியோடு நின்று காவல் காக்கிறான் யாருன்னா 2ஆம் ராஜராஜன். நெறியோடு நின்று காவல் காக்கிறான். அடுத்து சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகள். ஸோ இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்ணகி கோவலன் கதை. இந்த சிலப்பதிகாரத்தை உரையிடப்பட்ட பாட்டுரை செய்யுள், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், சமய காப்பியம்னு நிறைய பேர் இருக்குது. ஸோ இதில் நமக்கு புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊர் தொடுத்த கதையை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த மருவூர்பாக்கம் சம்மந்தமாக எந்த நூல் கேட்டால் சிலப்பதிகாரம்னு சொல்லிடலாம். அடுத்து இதில் ஒவ்வொரு தொழிலை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த தொழிலை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் தனியாக பொருள்லேருந்து எடுத்து தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ சொல்கிறேன், நீங்கள் எழுதிங்க. காளியர் அப்படின்னா பிட்டு வணிகர். அடுத்து கூவியர் அப்படின்னா அப்பம் சுடுபவர். கல்நொடை ஆட்டியர்னா கல் விற்கும் வளைச்சியர். மீன் பரதவர். உப்புனா உமனர். பாசவர்னா வெற்றிலை. பாசமே வெத்தலை போடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். பாசவர்னா வெற்றிலை. வாசவர்னா வாசனை. அப்போ 5 நறுமண பொருள். அடுத்து பல்நினை விளைஞர் அப்படின்னா இறைச்சி விற்பவர். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் வணிகர். ஓசு பைப்பிலேருந்து தான் எண்ணெய் வருதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பெட்ரோல் பேங்க்லலாம் இருக்குது, எண்ணெய் இருக்குல்ல. ஸோ ஓசுனர்னால் எண்ணெய் விற்பவர் அல்லது எண்ணெய் வணிகர். கூலம்னா தானியம். ஸோ கூலம்னா தானியம் 8 வகை. காருள் அப்படின்னா நெய்பவர் அல்லது சாலியர். அதை நம்ம உள்ளே பார்க்கலாம். அது நம்ம பொருளும் அதிலே இருக்குது. அதை ஸோ இப்போ நான் சொன்னது மட்டும்தான் இதில் இல்லை. இதை மட்டும் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. பொறுத்துகளை கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த இடத்துல பாருங்களேன். குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும். இது இப்படி வந்தால் சிலப்பதிகாரம். குழலினிது யாழினிது அப்படி வந்தால் திருக்குறள். ரெண்டு குழப்பிக்கூடாது. குழலினும் யாழினும்னு வந்தால் சிலப்பதிகாரம். குழலினிது யாழினிதுன்னு வந்தால் திருக்குறள். அடுத்து சொல்பொருள். இந்த சொல்பொருள் நல்லா வாசிக்குங்க, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு எந்த நூல்னா திருத்தணிக்கை உலா. ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு திருத்தணிக்கை உலா. இந்த பாட்டை வாசிங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு சிந்தாமணி, அப்புறமா செகண்டு சிலப்பதிகாரம், அப்புறம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி. சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி குண்டலகேசி.
இதான் திருத்தணிக்கை விழா. அடுத்து பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி. இதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, கண்ணகி அக்காவும் கோவலனும் காவிரி பூம்பட்டினத்துலேருந்து கொடும்பலூருக்கு போவாங்க. ஸோ திரும்ப சொல்கிற மாதிரி எழுதிக்கங்க. கண்ணகி கோவலன், ஓகேவா? காவிரி பூம்பட்டினம் டு கொடும்பலூர், காவிரி பூம்பட்டினம் டு கொடும்பலூர். இந்த டூ எந்த வழியில் போவாங்கன்னா உறையூர் திருவரங்கம். நான் சொல்கிற மாதிரி நோட்ஸ் எழுதிட்டிங்கன்னா அந்த நோட்ஸை படிச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா புரியும். ஸோ கண்ணகி கோவலனும் காவிரி பூம்பட்டினம் டு கொடும்பலூர் போகிறாங்க. எந்த வழினா உறையூர் திருவரங்கம் வழியா. அடுத்து அப்படி போகிறப்ப நம்ம சிறுமலை இருக்குல்ல, திண்டுக்கல்ல இருக்கிற சிறுமலை. ஸோ அந்த சிறுமலை வழியாக போகிறப்ப அந்த சிறுமலைக்கு வலது பக்கம் போனால் மதுரை வந்துடும். இதுவே இடது பக்கம் போனோம்னா திருமால் குன்றம் பிராக்கெட்டில் அழகர் மலை. நடுப்பக்கம் போனோம்னா காடு. பாருங்கள், அந்த சிறுமலைக்கு வலது பக்கம் போனோம்னா மதுரை வந்துடும், நடுப்பக்கம் போனோம்னா காட்டு வழி, இடது பக்கம் போனோம்னா அழகர் கோயில். ஸோ அழகர் மலை, அது இன்னொரு பேர் திருமால் குன்றம். இப்போ இதில் கண்ணகி கோவலன் எந்த வழியாக போனாங்கன்னா கவுந்தியடிகள்ன்ற சமண துறவியோட கண்ணகி கோவலன் கவுந்தியடிகள் என்ன துறவின்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கவுந்தியடிகள்ன்ற சமண துறவியோட இந்த நடுப்பக்கம் போகிறாங்க, காட்டு வழியில் போயிட்டு அப்புறமா மதுரைக்கு போயிட்டாங்க. ஸோ அதை தான் இதில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்ட் இறந்த பிறகு மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம், இப்போ சுருளிமலைக்கு இன்னொரு பேர் நெடுவேல் குன்றம் சென்று வேங்கைக்கானலிடத்தை அடைந்தாள். அப்போ நெடுவேல் குன்றத்திலிருந்து வேங்கைக்கானலில் அடைந்தாள். திருமால் குன்றம்னா அழகர் மலை, திருமால்னா பெருமாள், ஸோ அழகர் மலை. நெடுவேல் குன்றம்னா சுருளிமலை. அவ்வளோதான். அடுத்து உரைப்பாட்டு மடைனா உரையிடப்பட்ட பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு சொல்கிறது சிலப்பதிகாரம். இந்த இடத்துல இந்த அம்சம் சிலப்பதிகாரம். உரையிடப்பட்ட பாட்டுடைய உரைப்பாட்டு மடை. உரைப்பாட்டுனா மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செயலாக வயலில் பாய்ச்சுவது உரையிடப்பாட்டு மடை. அவ்வளோதான். அடுத்து நூல்வெளி. சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊர் தொடுத்த காதிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்பெருங்காப்பியங்களும் ஒன்று சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், 3 காண்டம், 30 கதைகள். கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது. மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஆசிரியர், சேரமரபை சேர்ந்தவர். மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தன், இவங்க ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸு. இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எழுதியிருப்பார், சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதியிருப்பார். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அடிகள் நீரே அருளுக, அதாவது நீயே எழுது அப்படின்னு சீத்தலை சாத்தனார் சொல்கிறாரு. அதுக்கு இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாரு, யாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடைய செய்யுள், நான் இதை பற்றி ஒரு செய்யுள் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடைய செய்யுள்னு இளங்கோவடிகள் சொல்கிறாரு. அதுக்கு அடிகள் நீயே அருளுக, நீயே எழுது அப்படின்னு சீத்தலை சாத்தனார் சொல்கிறாரு. சிலப்பதிகாரத்தில் மறுவூர் பாக்கம் அதை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நேரம். அடுத்து மங்கையராய் பிறப்பதற்கே பகல் எழுதிங்க, நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொன்னது கவிமணி என அழைக்கப்படும் தேசிய விநாயகனார். மங்கையராய் பிறப்பதற்கே கவிமணி தேசிய விநாயகனார். இதில் மொத்தம் 5 பேரை பார்க்க போகிறோம். சுப்புலட்சுமி, இந்த பிக்சரில் இருக்கும் பாருங்கள், சுப்புலட்சுமி, பாலசரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன், MS கிருஷ்ணம்மாள், ஜெகநாதன், சின்ன பிள்ளை. ஸோ இந்த 5 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காற்றினிலே வரும் கீதமாய் இசை பேரரசி அப்படின்னு நேர்நாளே அழைக்கப்பட்ட MS சுப்புலட்சுமியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காற்றினிலே வரும் கீதமாய் பாட்டு இவங்க தான் படிப்பாங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், யூடியூப்பில் கூட போட்டு பாருங்கள், பட் நல்லா தான் இருக்கும். கர்நாடிக் சிங்கருங்க. காற்றினிலே வரும் கீதமாய் அப்படின்னு பாட ஆரம்பிக்கிற இசை பேரரசி அப்படின்னு நேர்நாள் அழைக்கப்பட்ட MS சுப்புலட்சுமியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களை பற்றி பார்க்கணுன்னா இவங்க மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி, இவங்களோட பேர். 10 வயசுலேருந்து இவங்க பாட்டு பாடியிருக்காங்க. அதுவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டானதில்லை, அவ்வளோ முக்கியம் இல்லை. மீரா திரைப்படம், இதுதான் இவங்க ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாடம், மீரா திரைப்படம். அடுத்து இவங்க காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன், இந்த மாதிரி பாட்டெலாம் பாடியிருக்காங்க. நேரு, சரோஜினி நாயுடு, பெரியார், இவங்க 3 பேருமே இவரை பாராட்டியிருக்காங்க MS சுப்புலட்சுமியை. நேரு, சரோஜினி நாயுடு, பெரியார். அடுத்து
ஒருத்தக்க காந்தியை நேரில் பார்க்குறப்ப ரகுபதி ராகவ் ராஜாராம் அப்படின்னு பாட்டு படிக்காங்க எங்கன்னா டெல்லி. அப்போ காந்தி என்ன சொல்கிறாரு, மீரா அப்படின்ற ஒரு பாடலில் இந்த ஹரி தும் ஹரோ அப்படின்ற பாட்டை எனக்காக நீ பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு காந்தி. யார்கிட்ட? எம்எஸ் சுப்புலட்சுமிகிட்ட. அது மீரா பச்சன். ஸோ ஹரி தும் ஹரோன்ற பாட்டை அவருங்களுக்காக சென்னை வானொலி நிலையத்திலேருந்து 1947 காந்தியடிகளுக்காக எம்எஸ் சுப்புலட்சுமி பாடுறாங்க. அடுத்து 1954 தாமரை அணி விருது ஹெலன் கெல்லர் கையில் வாங்குறாங்க. 1963 இங்கிலாந்தில், 1966 ஐநா சபையிலும் பாடுறாங்க. அப்போ 1963 இங்கிலாந்துலேயும் 1966 ஐநாவிலையும் பாடுறாங்க. ஹெலன் கெல்லர்னால் தாமரை அணி விருது 1954 எம்எஸ் சுப்புலட்சுமி வாங்குவாங்க. அந்த தாமரை அணி விருது, இந்த விருதுலாம் குழப்பம். தாமரை அணி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, தாமரை செவ்வண்ணி பால சரஸ்வதி கொடுத்துருப்பாங்க. அந்த குழப்பத்தை மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கலாம். அடுத்து 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது. அப்போ நோபல் பரிசுக்கு இணையான விருது எதுன்னு கேட்டாங்கன்னா மகசேசே விருது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நோபல் பரிசுக்கு இணையாக நமக்கு ஒரு மக பிறந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது 1974. இது முதல்ல வாங்கின ஒரு இசை கலைஞர் யாருன்னா அது நம்ம எம்எஸ் சுப்புலட்சுமி தான். அடுத்து இவங்களுக்கு இசை மாமணி விருதும் கொடுத்துருக்காங்க. அடுத்து குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு பாடுற இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க எம்எஸ் சுப்புலட்சுமி. அடுத்து தாமரை செவ்வணி விருது. தாமரை அணி விருதுனா எம்எஸ் சுப்புலட்சுமி. தாமரை செவ்வணி விருது யாருக்கு அப்படின்னா பால சரஸ்வதி. இவங்க ஒரு டான்ஸர். இவங்களை பற்றி பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் பரதநாட்டியத்தில் முதல்ல இவங்க 7 வயசே ஆடிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் பரதநாட்டியத்தில் 7 வயசே ஆடிருக்காங்க. அடுத்து சென்னை சங்கீத சமாஜத்துலேயும் இவங்க பாடியிருக்காங்க. அடுத்து இவங்கள ரவிசங்கர் அப்படின்னு ஒருத்தவர் பாராட்டியிருக்காரு. அங்கே எம்எஸ் சுப்புலட்சுமியை பெரியார், நேரு, சரோஜினி நாயுடு இவங்க 3 பேரும் பாராட்டிட்டு இருப்பாங்க. பால சரஸ்வதியை பண்டித் ரவிசங்கர் பாராட்டியிருக்காரு. அடுத்து கல்கத்தா, காசி இந்த 2 இடத்துலையும், அப்புறம் சென்னையில் நடந்த தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலையும் ஜனகணமன பாட்டுக்கு ஃபஸ்ட்டாகவும் லாஸ்ட்டாகவும் அதாவது மைமிங் பண்ணது இவங்க தான். ஸோ டான்ஸ் ஆடினது ஜனகணமனுக்கு ஃபஸ்ட்டாக லாஸ்ட்டாக டான்ஸ் ஆடின ஒரே ஆள் பால சரஸ்வதி தான். அடுத்து இந்த பேராகிராஃப் பார்ப்போம். கிழக்கு மேற்கு சந்திப்பு. ஸோ டோக்கியோ நடைபெற்ற கிழக்கு மேற்கு சந்திப்பு இங்கே இவங்க ஆடினா இவங்க உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனாங்க. அடுத்து பரதநாட்டிய கலை முறையாக அறியினால் ஆன்மீக பட்டறிவு நடனத்தால் வழங்க முடியும். அப்போ பரதநாட்டிய கலை நமக்கு ஆன்மீக பட்டறிவை கொடுக்கும் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க. ஸோ உங்கள் டான்ஸர் அவ்வளோதான். எம்எஸ் பால சரஸ்வதி பற்றி பார்த்தாச்சு. அடுத்து ராஜம் கிருஷ்ணன். ஸோ ராஜம் கிருஷ்ணன் பற்றி பார்க்க போகிறோம். வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்துக்காக சாகித்ய விருது பெற்ற முதல் பெண் இவங்க தான். அப்போ வேருக்கு நீர் அப்படின்ற ஒரு புதினத்திற்காக சாகித்ய விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணர். வேரில் பழுத்த பலானா சமுத்திரம், வேருக்கு நீர்னா ராஜம் கிருஷ்ணன். ரெண்டையும் பார்த்துங்க, குழப்பிட போகுது. அப்புறம் இவங்களை பற்றி பார்க்கணுன்னா இவங்க மதுரையில் செட்டில் ஆயிடுவாங்க. செட்டில் ஆன பிறகு இவங்க ஹஸ்பண்டு இவங்களுக்கு துணையாக இருப்பார் புக்ஸ் எழுதுறதுக்கு. அப்புறம் இவங்க நிறைய புக்ஸ் படிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாலேருந்தே புக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்து எழுத ஆரம்பிப்பாங்க. இவங்களோட ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவங்க ஒரு புக் எழுதுறாங்க அப்படின்னா அந்த ஊருக்கே போயிடுவாங்களாம். இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ கரிப்பு மணிகள் இதில் பார்ப்போம். கரிப்பு மணிகள் அப்படின்னா தூத்துக்குடி உப்பு தொழிலாளர்களுக்காக பிரச்சனை அப்படின்னா நேராக தூத்துக்குடிக்கே போயிடுவாங்க. போய் ஒரு வாரம் இருந்து அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் பார்த்து அதை எழுதுவாங்களாம். ஸோ உங்கள் நூலை பார்க்கலாம். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்னு பாரதின்னு வரலாற்று புதினத்தை எழுதியிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. அடுத்து தூத்துக்குடியில் உப்பு தொழிலாளர்கள் அவங்க படுற கஷ்டம். ஸோ அதை கரிப்பு மணிகள் அப்படின்ற புக்கில் எழுதியிருக்காங்க. பொறுத்துக்கமாக எழுதி வச்சுங்க. கரிப்பு மணிகள் ஒரு கைஃபன் போட்டு தூத்துக்குடி உப்பு அப்படின்னு போட்டுக்குங்க. அடுத்து குறிஞ்சி தேன் அப்படின்னு ஒரு புக்கை நீலகிரியில் இருக்கிற படுகர் இனம். ஸோ நீலகிரியில் இருக்கிற படுகர் இனத்துக்காக குறிஞ்சி தேன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. கடலோர மீனவர்களுக்காக அலைவாய் கரையில் புதினம். அடுத்து அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டவர்களுக்காக சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர். இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே இவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து கூட்டு குஞ்சுகள். இது எதுக்குன்னா இந்த சிவகாசி தீப்பெட்டி தொழிற்சாலையினால் குழந்தைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அதுக்காக எழுதியிருக்காங்க. அடுத்து பெண் குழந்தைகளின் இந்த கொலை அதை எதிர்த்து மண்ணகத்து பூந்துளிகள் அப்படின்னு புக் எழுதியிருக்காங்க. இவங்களை பற்றி அவ்வளோதான். அடுத்து
மதுரையில் முதல் பட்டதாரி பெண், இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்தின் காந்தி அமைதி விருது. தனியாக கொடுத்து கேட்கலாம். இந்தியாவோட தாமரை திரு விருது, ஸ்வீடன் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து காந்தி அமைதி விருது. மதுரையில் முதல் பட்டதாரி பெண் இவங்க தான். யார் அப்படின்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஸோ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனை பற்றி சொல்கிறது. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா சர்வோதய இயக்கத்தில் அவங்க பணியாற்றியிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், இந்த மாதிரி நிறைய இயக்கத்துலையும் பூதான இயக்கம் அல்லது பூமிதான இயக்கம்னு ஆச்சாரிய வினோபாபா கொண்டு வந்தார்ல, ஸோ அதுலேயும் இவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. பூதான இயக்கம், பூமிதான இயக்கம். அடுத்து உழுபவருக்கே நில உரிமை இயக்கம், LAFTI, உழுபவருக்கே நில உரிமை இயக்கம், அதுக்கும் இவங்க தான் காரணம். அடுத்து ஸோ இவங்களை பற்றினா அவ்வளோதான். அடுத்து சின்ன பிள்ளையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவங்க களஞ்சியம் அப்படின்னு இந்த மகளிர் சுய உதவிக்குழு மாதிரி ஒரு மகளிர் குழு உருவாக்கியிருக்காங்க, களஞ்சியம். அது மட்டும் இல்லாமல் 30 வருஷம் இவங்க நிறையா தொண்டாற்றிருக்காங்க. இவங்களுக்கு என்னென்ன விருது கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். டெல்லியில் இவங்களுக்கு விருது கொடுத்தப்ப வாஜ்பாய் இவருக்கு டெல்லியில் விருது கொடுத்துருக்காங்க. அது இந்த பேராகிராஃப்லேயும் பார்த்துக்கலாம். இந்த இங்கேயும் தெளிவாகவே இருக்குது. வாஜ்பாய் அவர்கள் ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அப்படின்னா பெண் ஆற்றல் விருது, ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அப்படின்னா பெண் ஆற்றல் விருது வாஜ்பாய் கையில் வாங்கியிருக்காங்க. அடுத்து தமிழக அரசின் அவை விருது, தூர்தர்ஷனோட பொதிகை விருது. அடுத்து தாமரை திரு விருது. அப்போ தாமரை திரு விருதும் இவங்க தான். பெண் ஆற்றல் விருதுன்னு அழைக்கப்படுற ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருதும் இவங்க தான். தமிழக அரசின் அவை விருதும் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. தூர்தர்ஷனோட பொதிகை விருதும் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து இவங்க 2004 சுனாமி மீட்பு பணிக்காக நிறைய வேலை பார்த்துருக்காங்க. அடுத்து புறப்பொருள் இலக்கணம். ஸோ புறப்பொருள் இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். அகப்பொருளை ஆல்ரெடி பார்த்தோம், புறப்பொருளை இப்போ இதில் பார்க்க போகிறோம். இதில் வெச்சி, கரஞ்சை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, கைக்கிளை, இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, அது எதுக்காக அப்படின்னு. அகப்பொருள் அன்பின் ஐந்தினை பற்றி கூறுகிறது. புறத்திணை 12, வெச்சி முதலாக 12 புறந்திணைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆநிறை கவர்தல் வெச்சி திணை. அப்படின்னா மாடும் பசுவும். ஆநிறை ஒரு நாட்டுக்கு போர் போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஆடையும் மாடையும் திருடிடுவாங்க அல்லது அதை தூக்கிட்டு வந்துடுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு பக்கம் மாடு ஆடு அது எல்லாமே செல்வம், மாடுனாவே செல்வம்னு அர்த்தம். ஸோ அதை திருடிட்டால் அந்த பகைவரோ அரசரோட ஒரு கான்ஃபிடென்ட் இழந்துருவார். அது ஒன்றுக்காகவும், இன்னொன்று போரில் அந்த ரத்தம் இவங்களோட ரத்தம் சிந்திடக்கூடாது, இது புனிதமாக கருதப்பட்டது, அதுக்காகவும் ஆணிரை கவர்தல் நடந்துச்சு. ஸோ ஆணிரை கவர்தல் வெச்சி திணை. வெச்சி பூக்கு இன்னொரு பேர் இட்லி பூ, சிவப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்து கரந்தை, அதாவது திருடப்பட்ட அந்த ஆணிரையை திரும்ப மீட்க போவாங்க, அது கரந்தை திணை. சிறிய முட்டை வடிவத்தில் ஒரு சிறிய வடிவ நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகியவற்றில் இருக்கும். இதை கொட்டை கரந்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வஞ்சி திணை அப்படின்னா இது ஆல்ரெடி புக் பேக் கொஸ்டின். மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதுவது வஞ்சி திணை. ஸோ வஞ்சி பூவை போட்டு இதெல்லாமே ஒவ்வொரு பூவை போட்டுட்டு தான் போவாங்க. நம்ம ஐடி கார்டு இப்போ ரெட் கலர் ஐடி கார்டுனா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, ப்ளூ கலர் ஐடி கார்டுனா சிவில் டிபார்ட்மெண்ட்டு, இசி அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி ஒவ்வொரு மாலையை போட்டுட்டு போவாங்க. வஞ்சி திணைனா வஞ்சி பூ போட்டுட்டு போனால் மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். பல பண்ண மெல்லிய பூவினிதர்கள் உள்ள பஞ்சு போன்ற நுண்மயிர் அடைந்துள்ளது வஞ்சி. ஓகே. அடுத்து காஞ்சின்னு என்னென்னா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை எதிர்த்து போராடுதல். ஸோ காஞ்சி பூவை போட்டுட்டு அதை எதிர்த்து போராடுறான். வஞ்சினா மண்ணாசை கருதி வரான், அவனை எதிர்த்து காஞ்சி பூவை போட்டு போராடுறான். ஸோ இது நீல கலரில் இருக்கும். காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். அடுத்து நொச்சி அப்படின்னா கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து முற்றுகையிட்டு பகைவனோடு நொச்சியை சூடி போரிடுவது நொச்சி திணை. அடுத்து மருதம் நிலத்திற்குரிய நொச்சி கொத்தான நீலப்பூக்கள் கொண்டது. இதில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, பெண் நொச்சி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மருத நிலம்னா நொச்சி. எந்த நிலம்னு கேட்கலாம்.
நொச்சி. அடுத்து உளிங்கைனா கோட்டையை கைப்பற்ற உளிங்கை பூவை சூடி தன் வீரர்கள் அதனை சுற்றி வளைத்தல் உளிங்கை திணை. அப்போ மாற்றன்னு சொல்லிட்டு கோட்டையை கைப்பற்ற உளிங்கை பூவை சூடி கொண்டு தன் வீரர்களுடன் சுற்றி வளைத்தல் உளிங்கை திணை. உளிங்கை அப்படின்றது ஒரு கொடி. இதனை முடக்கத்தான் இல்லைன்னா முடக்கொற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தும்பை வலிமையை நிலைநாட்ட ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை. போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ தும்பைனா யார் பெரிய ஆள் அப்படின்ட்டு தும்பை பூவை போட்டு போராடுவாங்க. அப்படி இந்த தும்பைப்பூ நம்ம பார்த்துருப்போம். ஸோ தும்பைப்பூ வெள்ளை கலரில் இருக்கும். அடுத்து வாகை. வாகைனாவே வெற்றி பெற்ற மன்னன் சூடுறதான் வாகை. ஸோ அதான் வாகை சூடவான்னு சொல்லுவாங்க. மங்கிய வெந்நீர நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ வாகை. அடுத்து பாடான் திணைனா பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை பாடான் திணை. அப்படின்னா ஒரு ஆளுமைகளின் அல்லது ஒரு ஆணின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை. அடுத்து வெற்றி முதல் பாடான் வரை சொல்கிற எந்த திணையை பற்றியும் சொல்லாமல் மீதி இருக்கிறத பற்றி சொல்கிறது, மீதி பொதுவான இருக்கிறத சொல்கிறது பொதுவியல் திணை. அடுத்து கைக்கிளைனா ஒருதலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம். கைக்கிளைனா ஒருதலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம். அவ்வளோதான் இந்த திணை. அடுத்து இதெல்லாமே இலக்கணம். இதெல்லாம் இலக்கணம் முடிச்சு, இதெல்லாம் புக் பை கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க, நீங்களாகவே நோட் பண்ணி குறிங்க. இந்த பேராகிராஃப் இருக்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உள்ளுக்குள்ளே பாயிண்டாகவே. பட் நீங்களும் ஒரு தடவை பாயிண்ட் மாதிரி எடுத்து கிங்ஸ் மாதிரி எடுத்து அதை நோட் பண்ணிடுங்க. நான் சொல்லிவிட்டேன், அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாட்டை கொடுத்து ஏற்படிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம்னு சொல்லிட்டு கவி காமு ஷெரீப் சொல்லியிருக்காரு. இது மூவேந்திர பற்றி நாட்டிசை இது ஜஸ்ட் ஜென்ரலாக தான் இருக்கும். அடுத்து பாரதிதாசன் இந்த பாட்டில் இந்த எல்லா பாட்டையும் பாடியிருக்காரு. ஸோ எல்லா பாட்டையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மருவு கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறோம், தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோமா. ஸோ இதை தான் மருவுன்னு சொல்கிறாங்க. வீறு கொண்ட முன்னேறும் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை 17ஆம் நூற்றாண்டின் சோரையும் திருப்புடை மருதூர் திருநெல்வேலி. ஸோ ஜஸ்ட் இதை பார்த்துக்குங்க. திருப்புடை மருதூர் எங்கே இருக்குன்னா இப்போ திருநெல்வேலியில் இருக்குது. அடுத்த புக் அண்ட் புக்கோட ஆத்தர்ஸ் இது நான் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே சொல்லிட்டேன். அந்த மெய்கீர்த்தி அந்த பாடத்திலே இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பாயிண்டாக தொகுத்து சொல்லிட்டேன். இதனால் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. இதில் என் கதை வே ராமலிங்கம். என் கதை நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படும் வே ராமலிங்கம். நாமக்கல் கவிஞர் யாருன்னா இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி ஒரு சாங் இருக்குல்ல. ஸோ அந்த சாங்கை பாடினதே இவர் தான். ஸோ பாடினது வே ராமலிங்கம். இங்கனுக்குள்ளே எழுதிக்கங்க. எனது போராட்டம்னா மாப்போசி. நம்ம ஆல்ரெடி ஒரு பாடமாக பார்த்தோம். எனது போராட்டம்னா மாப்போசி, என் கதைனா வே ராமலிங்கம், வேருக்கு நீர்னா ராஜகிருஷ்ணன், வேருக்கு நீர் ராஜகிருஷ்ணர், நாற்காலிக்காரர் அப்படின்னா நான் முத்துச்சாமி, நாற்காலிக்காரர் அப்படின்னா நான் முத்துச்சாமி. ஸோ இந்த இயல் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.